ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா விதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துருச்சு. நீல பச்சை கத்திரிக்காய் விதை, அப்புறம் சிகப்பு அகத்தி விதை, பர்பிள் முட்டைக்கோஸ் விதையும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3மே வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி நம்ம போய் மாட்டை மட்டும் மாற்றி கட்டிட்டு வந்துட்டு இனி விதை போட ஆரம்பிச்சிடலாம். அது பாருங்கள், நம்ம மாட்டை கெடை மாற்றி கட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கேயும் கோழி எப்படியெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். அது நிழல் இருக்கிற இடமெல்லாம் காடே ஃபுல்லாக பரவலாக தெரியுங்க. அப்போதான் நம்ம போய் கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படின்னு கருவேப்பிலை ஒடிச்சிட்டு போயிடலாம். கிணத்துல பார்த்திங்கன்னா நேற்று சாயங்காலம் தான் மோட்ரு போட்டு விட்டதுனால இப்போ பெருசாக தண்ணி இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட புது வரவு. இப்போ ஒரு வாரம் தாங்க ஆச்சு. இந்த மாடு ஈரோடு சந்தையில் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது மாடும் கன்றும் வாங்கிட்டு வந்தோம். இது நம்ம வீட்டில் ஏற்கனவே இருந்த பெரிய கெடேரி கன்று. இது பார்த்திங்கன்னா நான் மாடு வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் போட்ட முதல் கெடேரி கன்று இது தான். அதனால தான் இதை நம்மளே சரி வளர்த்திக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதோட பேர் செல்லம்மாங்க. எங்கள் அப்பத்தா பேர் தான் இதுக்கு வச்சுருக்கேன். இதுதான் அந்த புது மாட்டோட கன்று. இது பார்த்திங்கன்னா காளைக்கன்று. நம்ம செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரோ பேக்கில் தாங்க போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி மண்புழு நெளிஞ்சிட்ருக்குன்னு. நம்ம தென்னை மரத்தடியில் இருக்கிற அந்த மண்ணை தான் நான் எப்பயுமே எடுத்து கொண்டு விதைக்கி போடுவேன். அதில் பார்த்திங்கன்னா எப்பயுமே மாட்டோட சாணம் எல்லாம் அதில் தான் கொட்டுவோம். ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த நிழலுக்கு மண்புழு பார்த்திங்கன்னா நல்லா பெருகி இருக்குது. அந்த மண்ணில் நீங்கள் சும்மா இப்படி கொத்தி போட்டாலே அவ்வளோ மண்புழு நம்ம பார்க்குற இடம் பூரா அப்படியே இருக்குங்க. பாருங்களேன், இந்த மண்ணில் அவ்வளோ மண்புழு ஊறிட்டே தான் இருக்குது. எல்லா செடிக்குமே பெரும்பாலும் நான் இந்த மண்ணை தாங்க எடுத்து கொண்டு போடுவேன். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் ஏற்கனவே வச்சுருந்த இடம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து அங்கே வைக்கணும். அதுக்குள்ளே கோழி ஒன்று இருக்கிறத பார்த்து வந்துடலாங்க. கோழி பாருங்கள், அடை வச்சுருந்தோம். இன்றைக்கி குஞ்சு பொரிக்க போகுது. குஞ்சு பொரித்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 9 குஞ்சு பொரிச்சிருந்தது. இது ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறப்போ ஒரு 5 குஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 குஞ்சு பொரிச்சுது. அவ்வளோதாங்க. இது நம்ம இனி விதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் போடுறது கத்திரி விதை தான் போடுறேன். இதை சும்மா மண்ணை லேசாக அவ்வளோதாங்க, லேசாக ஒரு பெரட்டி விட்டு அப்புறம் தண்ணியை மட்டும் நல்லா தொளிச்சு தினம் தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு வந்தோம்னா போதும், சூப்பராக முளைச்சிடும். இந்த பக்கம் இருக்கிற பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேயே நம்ம கீரை செடியிலேயே வந்த விதை எடுத்து வச்சுருந்தேன். அதனால் காய வச்சு எடுத்து வச்சுருந்தது தான் அந்த பேக்கில் போடலான்ட்டு வச்சுருக்கேன். நம்ம வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துல போடுற கீரை செடி நிறைய பூச்சி அரிச்சு போயிடுதுங்க. அதனால தான் இந்த தடவை சரி உள்ளேயே க்ரோ பேக்கில் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு விதை எடுத்து வச்சுருந்தேன். அவ்வளோதான், கீரை விதையும் போட்டாச்சு. இதை இப்படியே விட்டுட்டோம்னா எறும்பு ஃபுல்லாக விதையை பூரா சாப்பிட்ரும். அதனால ஒரு எறும்பு சாக் பீஸ் எடுத்து இதை சுற்றிலும் நான் ஒரு கோடு மாதிரி போட்டு விடலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். இனி பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை இருக்காது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில்